எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்துல அவருடைய பட தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும். ரிக்ஷாக்காரன், பட ஓட்டி, தொழிலாளி, விவசாயி இப்படின்னு தான் இருக்கும். தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு, அது சரியா ஓடல. காரணம், அவர் எளிமையான மக்களுக்கான படங்களை நடிச்சு கொடுத்தவர் புரட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பட தலைப்பும் இந்த பட தலைப்பும் ஏறக்குறைய ஒண்ணு. மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை, பறை என்பது ஒரு இசைக்கருவி. எம்ஜிஆருடைய படத்துல நாடோடி மன்னன், நாடோடிங்கிறவன் ஊர் முழுதும் சுத்திக்கிட்டு இருக்கிறவன், மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்க. இந்த மாண்புமிகு பறை, இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா, அப்புறம் அவங்க சுரேஷ்ராம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிரான்ஸ்ல இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையா தயாரிச்சு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, இந்த இயக்குனர் பாருங்க, அவர் அப்படியே பரபரப்பா தான் இருக்காரு. என்னை கூப்பிடுறப்ப கூட, வணக்கம் சார், 18ஆம் தேதி வந்துருங்க சார் அப்படின்ட்டு அழைப்புகள் கொடுக்கறதுக்கே எவ்வளவு பரபரப்பா இருக்காரு. படம் டைரக்ட் பண்றப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு தம்பி விஜய் சுகுமாரன் அவருடைய இயக்கத்துல இந்த படம் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம மேடையில் உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா பேசணும்னு ஆசை. அவர் ஜானி மாஸ்டர் இங்க வந்தோம்னா சலோமியா பாட்டுக்கு ஆடி அவர் தொடங்கி வச்ச வைப்பு தான் இன்னும் அப்படியே மேடையில வைப்ரேஷன் அப்படியே இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம வேலு ஆசான் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞர் கூட்டத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் தன் பக்கம் கவர்ந்து தனக்காக கைதட்ட வச்ச ஒரு அற்புதமான ஒரு வாத்தியார். அவரு ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய மேட்ரை பண்ணிட்டாருன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நம்ம கணேஷ் பாபு சாரு, அவர் என்னுடைய ரசிகருங்கும் போது ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே இந்த ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த பம்பர கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது, அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி, அவர் எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர். அவர் இருக்கிற இடம் பூரா அப்படியே வைப்ரேஷனோட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர். அதே மாதிரி நம்ம முரளி சார், அவருடைய குரலுக்கு நாங்கெல்லாம் மிகப்பெரிய ரசிகர். இப்படி மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பல படங்கள்ல ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கோம். சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும், அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா, அந்த ஹேர் இங்க வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு நான் அதை பேசாம இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி, அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனா நம்ம காயத்ரி ரமா எவ்வளவு அழகா ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னி கிளிப் வச்சு, அந்த வேலையே இல்லாம அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே பேசுறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸ்ல இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்க யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டுதான் அவனை. காரணம், இதே மாதிரிதான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார், அவர் என் பக்கத்துல உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படிச்சத, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனா உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்துதான் ஆகணும்.
தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க. இல்ல, மாத்திரைன்னு கேட்டிருந்தா எழுதியிருந்தேன். தொத்த அப்ப நான் ரைட்டு போட்டு மார்க்க போட்டேன் 5க்கு 5. என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த 2 அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்னா இருக்கான். நானு, என் பையன் தேவாயா, அவருடைய சன்னு, 2 தலைமுறையும் ஒரே இடத்துல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரு எங்க குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. காரணம், அவரோட பாட்டை சொல்லிதான் பயங்கர பட்டிமன்றத்துல ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் தொட்டிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திரும்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பில வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பட்டுவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுற்றி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் உண்மையா வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டு அன்னைக்கு தொடங்கினதுதான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு புள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரும் பொங்க சிஞ்சா 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 சின். 2 பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். 2மே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து வெறும் கானா பாட்டு, வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடிப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவர் ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் கொடுப்பா அந்த வெண்ணிலவன் போர் கொடுப்பா. ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு காதல போய் சொல்லுவாரு பாட்ஷா அப்படின்னாரு. தங்க மகன் என்று சீர நடை போட்டு அருகில் அருகில் வந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ. அதனால அவருடைய பாட்டை பத்தி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்படுறேன். அவர் கூடவே அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தென்றலும்னு MSV ஐயா கூட ஒரு 14 வாரம் விஜய் டிவியில ப்ரோக்ராம் பண்ணான். இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தென்றலும் சொல்லி நானும் தேவா சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவை வந்து நனவாக்கணும்னு ரொம்ப அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இயக்குனர் திரைக்கதை மன்னன் ஐயா கே பாக்கியராஜ் அவருடைய படத்துல வந்து ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்கு. அவர் படத்துல இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறைய இருக்கு. இயக்குனர் கே பாக்கியராஜன் அந்த போடுற இடம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். இது நம்ம படத்துல ஒரு சொந்த குரல்ல பாடி இருப்பாங்க ஐயா.
பச்சை மேல சாமி ஒண்ணு உச்சி மேல ஒண்ணு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் யோகமா போட்டு தாளாம். கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க. அப்ப இவருக்கு சாமி வரவே வராது. சாமி வருது சாமி வருது வர்றது சாமி வரும்னு ஆடுறா அப்படிம்பாங்க. ஆடவே மாட்டோம், வரல வராம ஆடுறது வர்றடா சாமி அப்படின்னு பின்னால ஒரு ஊசியை வச்சு பேக்ல ஒரு குத்து விடுவாங்க. சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சுட்டு அந்த ஊசி குத்து அவரு ஆடணும்னா சாமி வந்துருச்சுன்னா எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க. இயக்கம் கே பாக்கியராஜ் அப்படின்னு போடுவாரு. ஒவ்வொரு படத்துலயும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு படத்துல ஒருத்தன் வண்டியில நிறைய பாரம் ஏற்றி இழுத்துட்டு வருவான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பாரு. அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கிடும், இவரு மட்டும் மேல அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு. அப்ப போடுவாரு இயக்கம் கே பாக்கியராஜ். ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்க ஐயா கே பாக்கியராஜ் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் போனாரு. அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள். ஆனா 12 மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போறாரு. ஆனா அவர்கிட்ட 10 மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 12 மணிக்கு அந்த நிருபர் போறாரு. அந்த தலைவர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து நான் 10 மணிக்கு வர்றேன்னு சொன்னேன், 12 மணிக்கு வர்றேன், இன்னமும் முழிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னு அந்த தலைவன் சொன்னான், என் மக்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் விழிக்கவில்லை, அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை BR அம்பேத்கர் அவர்கள் தான். இன்னைக்கு சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை வந்தது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த அன்பு சகோதரர் வன்னி அரசு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும். அதாவது 2 விதமான கருவிகள் இருக்கும். நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான், உட்காந்து அடிச்சோம்னா அதுக்கு பேர் தவில். அவர் பெரிய வித்வான். இவர் வந்து குச்சியை வச்சுட்டு டண்டக்கன் 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 அடிப்பாரு. அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேரு. அதே மேடையில உட்காந்து பாக்கிட்ட அடிச்சா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரையாட்டத்துக்கு ஓதுவாரு, அதுக்கு பேரு நாயனம்பாங்க. அதே மேடையில உட்காந்து நாதசுர வித்வான் அவருக்கு பேரு. நின்று வாசிச்சா அவர் வந்து நையாண்டி மேளம் நாயனம். ஆனா உட்காந்து வாசித்தா அதுக்கே இன்னொரு பேரு. அதே மாதிரிதான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்க வாசிக்க முடியுமா? யாராவது ஐயாட்ட கேட்கிறேன், உட்காந்து அடிக்க முடியுமா? ஐயா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாம தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது. ஐயா வந்து இப்படி வாசிக்கிட்டே இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க, கூட்டமே அப்படியே லேசா அப்படியே அவரு கூட அப்படியே ஆடிச்சு. அதே மாதிரி நம்ம ஆளி இசைக்குழு அடாடா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஆனா எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகு கலை ரொம்ப அந்த எழிலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலயும் இந்த தப்பு இசை வந்துகிட்டே இருக்கும். இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு ராகம். அதுல இடையில வரும் தப்பாட்டம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம். ஆனா அதுல ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆனா இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு, அதாவது பறை இசையிலிருந்து கிளம்பியதுதான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே.
அதே மாதிரி இன்னொரு படத்துல ராமராஜ ஐயா பாடுறப்ப ஒரு காதல் பாட்டுல ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தோறேன் கணக்கு, மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான். அது கூட பாருங்க, அதுக்கு பேர் காதல் பறை. ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்றேன் கணக்கு அப்படின்னு. அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன், தமிழன் என்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பறை இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதனாலதான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு ரகரம் இருக்கும். முதல் அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு ரகரம் இருக்கும். இந்த மூன்று கருவிகளும் பாருங்க, குழல்ங்கிறது ஊதுற கருவி, யாழ்ங்கிறது கம்பி கருவி, முழவுங்கிறது தோல் கருவி. இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு ரகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்காருனா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான். அதனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. அதனால அந்த மிருதங்கத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா வார் பிடிக்கிறது, சுதி சேர்க்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. பறையில எல்லாம் சுதி சேர்க்கிறது ஒண்ணும் கிடையாது. நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சுவாங்க. டங் 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 டங். இன்னைக்கு பனியில இருந்தனால தண்டாக தண்டாக தண்டாங்க எழிலோட இது ரொம்ப ஒரு நெருப்புல மட்டும் காய்ச்சி இருந்தா இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கும். அதுல அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்துல நாயேஸ் பாத்தீங்கன்னா அதுல சைபால் வைத்தியா நடிச்சிருப்பாரு. வேண்டாம் அம்பே சண்முகசுந்தரம் மகாராஜா ஊகுறது கூப்பிடுறாரு வர்றதா ஏண்டினா மோகனா இங்க மகாராஜா கூப்பிட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காரா அப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. அப்ப பாலையா சொல்லுவாரு, இந்த நரம்பு பயல வார் புட்டுச்சா எல்லாம் சரியா போரும்டா அப்படின்பாரு. அந்த நாயேச நரம்பு பயல வார் புடிச்சாம்பாரு. அந்த மிருதங்கத்துல சுருதி சேர்க்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு. ஆனா பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை. மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை. விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. எங்க ஊர்ல இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, 2 குரூப்புக்கு இடையில திருவிழாவில சண்டை வந்துருச்சு. அடிச்சு கொள்ளாம விட மாட்டான் கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க எங்க ஊர் நாட்டம்காரர் வந்தாரு. எப்படி அவங்களை ஸ்டாப் பண்றதுன்னா, பறை இசை கலைஞர்கள் ஒரு 50 பேர் 20 பேர் இருந்தாங்க. வாங்க GN வேலுச்சாமி குரூப், அவங்க வந்து சப்பரத்துல வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வாங்க, இந்த 2 பேத்துக்கு இடையில அடிங்க எல்லாரும் அப்படின்னு. இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல. கேட்டாத்தானே திருப்பி சண்டை போடுவேன். அடிச்ச அடியில இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது சண்டை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நாட்டாம்காரரை பார்த்தேன், ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறையை பயன்படுத்துவாங்க, நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறையை பயன்படுத்தின ஒரே ஆள் நீதாயான்ட்டு. அதனால இது போர் பறை மட்டும் இல்ல, போர் நடப்பதற்கு, போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகை எங்க ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க. நான் அதை மாத்தி சொல்றேன், சூப்பர் ஸ்டாரோட ரசிகை ஐயா இல்ல, தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காரணம், அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும் போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட தேவானியம் பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிட்டாருன்னா எப்படிப்பட்ட ரசிகர்களை எல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் சம்பாத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவர்தான் இந்த படத்தினுடைய, என் மகனை விட அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில், இந்தியாங்கிற அந்த இந்துல மேல இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க,
அந்த புள்ளிதான் என் அருமை சகோதரர் திருமா அவர்கள். அந்த புள்ளி எடுத்துட்டா இனதியான் மாறிடும். அதனால இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளிதான் என் அருமை சகோதரர். கருப்பு, சிவப்பு, நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் திருமா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்பதற்காக பலமுறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.